வெல்கம் டு நம்ம சேனல் ரெசிபிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். பார்க்க கலர்ஃபுல்லாக இருக்குது இல்லையா? சாப்பிட்றதுக்குமே ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. இந்த வெஜிடபிள் பஜ்ஜி குடமிளகாவை வச்சு மட்டும் இல்லாமல் நம்ம 3 வெஜிடபிளை வச்சு இன்றைக்கி பஜ்ஜி ரெடி பண்ணியிருக்கோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் செல்லங்களா. அதுக்கப்புறம் அதுக்கு இன்றைக்கி நான் 3 வெஜிடபிள்ஸ் எடுத்திருக்கேன். ஒன்று குடமிளகா, ஒன்று கத்திரிக்காய், ஒன்று உருளைக்கிழங்கு. இதை நம்ம ரவுண்டாக கட் பண்ணிக்கலாம். இந்த குடமிளகா நடுவில் இருக்கிறது நமக்கு தேவை கிடையாது, அதை நம்ம எடுத்துடலாம், ரிமூவ் பண்ணிடலாம். குடமிளகால மட்டும். அப்புறம் நான் உருளைக்கிழங்கு தொலி எடுக்காமல் நான் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணான்னா நீங்கள் தோல் எடுத்துகிட்டு பண்ணிக்கோங்க. அப்புறம் மெலிசான நம்ம கட்டிங்காக போட்டுக்கலாம். திக்காக இருக்கிற மாதிரி பார்த்துக்காதீங்க, இந்த மாதிரி மெலிசா தின்னாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. எண்ணெயில் வேக டைம் எடுக்காது, அப்போ தான் சீக்கிரம் வேகும். தட்டில் எடுத்து வச்சிடலாம். நம்ம பஜ்ஜிக்கான மாவை ரெடி பண்ணிடலாம். அதுக்கு நான் ஒரு பேஷனில் 4 டீஸ்பூன் பச்சரிசி மாவு, 1 கப் கடலை மாவு போட்டுறேன், 1 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் போட்டுறேன், 1/2 டீஸ்பூன் உப்பு போட்டுறேன். காரமும் உப்பு உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கோங்க. சோடா உப்பு ஒரு 2 பிஞ்சு போடுறேன். இது வேணான்னா அவாய்ட் பண்ணிடுங்க. ஃபுட் கலரும் வேணான்னா அவாய்ட் பண்ணிடுங்க. நான் ஒரு 2-3 பிஞ்சு ஃபுட் கலர் சேர்த்துக்கிறேன். பெருங்காயமும் கொஞ்சத்தை சேர்த்துக்கிறேன். ரொம்ப பெருங்காயம் போட வேணாம், அந்த வாசம் தூக்கலாக இருக்கும். 2 பிஞ்சு போட்டால் போதும். இப்போ தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம எல்லா பஜ்ஜி மாவுக்கும் எப்படி கலப்போமோ அதே போல் நான் கலந்து எடுத்துக்கிறேன். கொஞ்சம் கூட கட்டிகளே இல்லாமல் இந்த மாதிரி ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் கட்டியாகவும் இல்லாமல் இந்த மாதிரி கலந்து எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் அடுப்பு ஆன் பண்ணி நான் கடாய் வச்சுக்கிறேன். ஆயில் ஊற்றி ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டும். நான் மீடியம் ஃப்ளேம்லேயே தான் அடுப்பு வச்சுருக்க போகிறேன், ஸ்லோலையும் இல்லாமல் ஹைலையும் இல்லாமல். இப்போது ஆயில் நல்லா சூடாகிடுச்சு. இப்போ நம்ம இதை பொரிச்சு எடுத்துக்கலாம். உள்ளே நல்லா வேகணும்னா கண்டிப்பாக அடுப்பை நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வைங்க, இல்லை ஸ்லோ ஃப்ளேமில் வைங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா வெளியே பஜ்ஜி வெந்தா மாதிரி இருக்கும், உள்ளே இருக்கிற குடமிளகா ரொம்பவே வேகாத மாதிரி இருக்கும். நல்ல ஒரு க்ரன்ச்சினஸ் வேணும்னாலும் நீங்கள் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொரிச்சு எடுங்க. இப்போ நான் அதை திருப்பி போட்டுக்கிறேன். இதே போல் நம்ம எல்லா பஜ்ஜியுமே பொரிச்சு எடுத்துக்கலாம். ஆரம்பத்தில் நான் இந்த வீடியோவில் காட்டும்போது ஒரு வித் சட்னியோட காட்டியிருப்பேன். அந்த சட்னி நீங்கள் ட்ரை பண்ணால் அது சிம்பிள் சட்னிங்க, ஸ்பைசி சிம்பிள் சட்னி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் போய் பாருங்கள் அந்த சட்னியை. இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. நம்ம இது ஒரு 2 நிமிஷத்தில் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். இதே போல் நம்ம உருளைக்கிழங்கையும் பொரிச்சு எடுத்துடலாம். அதுக்குமே ஒரு 2 நிமிஷம் தாங்க ஆகுது, ரொம்ப நேரம் ஆகலை. நம்ம சொன்ன மாதிரி ஸ்லோலேயோ அல்லது மீடியம்லேயோ வச்சு, கிட்டத்தட்ட மீடியமில் வச்சிங்கனாலே சரியாக இருக்கும். எண்ணெய் அந்த டெம்பரேச்சர் ஏறி இறங்குறதுக்கு நம்ம அடுத்த பஜ்ஜி பொரிக்கும் போது, அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் பொரித்து எடுத்துக்கோங்க. நான் சொன்ன மாதிரி ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா உள்ளே வேகாது. உருளைக்கிழங்காக இருக்கட்டும், கத்திரிக்காவாக இருக்கட்டும், குடமிளகாவாக இருக்கட்டும், உருளைக்கிழங்கையும் அதே போல் தான் நம்ம பஜ்ஜியை 2 நிமிஷம் கழித்து இதே போல் திருப்பி போட்டு இந்த 2 நிமிஷத்தில் இதுவும் ரெடி ஆகிடும். நம்ம எடுத்துட வேண்டியதான். இப்போ நம்ம கத்திரிக்காய் பஜ்ஜியும் இதே போல் போட்டு எடுத்துட வேண்டியதான். கத்திரிக்காய் பஜ்ஜி ரொம்பவே அட்டகாசமாக வந்து உருளைக்கிழங்கு பஜ்ஜி எல்லாருமே சாப்பிட்ருப்பீங்க, உங்களுக்கு தெரியும், நல்லாவே இருக்கும் உருளைக்கிழங்கு. ஆனால் கத்திரிக்காவும் குடமிளகாவும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக இருந்தது. கத்திரிக்காவையும் நம்ம அதே போலேயே நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். நல்லா அந்த எண்ணெயில் வெந்து அந்த கத்திரிக்காய் உள்ளே நான் கடைசியாக காட்டுறேன் பாருங்கள். நல்ல ஒரு சூப்பராக இருந்ததுங்க அந்த பஜ்ஜி. நம்ம சாப்பிடும்போதே நமக்கு வாழைக்காய் வந்து சில பேர் கேஸ்ன்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக குடமிளகாவை ட்ரை பண்ணி பார்க்கலாம், கத்திரிக்காவை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ இதையுமே நம்ம திருப்பி போட்டு ரெடி ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட நம்ம இது நல்ல ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாக இருக்கட்டும், இல்லை நல்ல ஒரு மழை பெய்யும் போது இதை நம்ம வச்சு நம்ம சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. இப்போ இதுவுமே நம்ம திருப்பி போட்டு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதையுமே எடுத்துக்கலாம். நமக்கு சூப்பரான கலர்ஃபுல்லான பஜ்ஜி நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதோடு நம்ம சாப்பிட்றதுக்கு ஒரு சட்னி செஞ்சுருக்கோம். இந்த சட்னி நான் சொன்ன மாதிரி டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது நம்ம சேனல் பேஜில், கண்டிப்பாக போய் பாருங்கள். சிம்பிள் சட்னி நாங்கள் இன்ஸ்டண்ட்டாக செஞ்சிடலாம். டேஸ்ட்டு வேறு லெவலில் இருந்தது. வீட்டில் இருக்கிறவங்க ரொம்ப சூப்பராக இருக்குன்னு எல்லாத்தையுமே சாப்பிட்டு காலி பண்ணிட்டாங்க. அந்த லெவல் டேஸ்ட்டில் இருந்தது இந்த வெஜிடபிள் பஜ்ஜி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் அழகான கையால் இந்த அன்பான சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.